ஸ்ருதிஷாம், நேற்று மேட்ச்சில் பவர் பிளேன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்படின்னா என்ன? பவர் பிளேலாம் ஒன்றும் இல்லை. அது பார்த்தீங்கன்னா என்ன ஃபீல்டுனா உள்ள குட்டி சர்க்கிள் பார்த்தீங்களா, அதாவது 30 யார்ட் சர்க்கிள். அதுக்கு வெளியே இருந்து 2 பிளேயர் மட்டும் தான் நிற்க முடியும். இந்த 6 ஓவர் பவர் பிளேயர். T20யில் மட்டும் 6 ஓவர் வச்சுருப்பாங்க பவர் பிளே. ஸோ அது வந்து பேட்டிங் பவர் பிளேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேட்டர் தான் அது அட்வான்டேஜ். ஆனால் தூக்கு அடிக்கலாம் 6. யாருமே பிடிக்க மாட்டாங்க, 2 பேர் தான் இருப்பாங்க வெளியே. ஸோ நல்லா அடிக்கலாம் பேட்டரால். அது மேக்ஸிமைஸ் என்ன சொல்கிறது, யூஸ் பண்ணிக்கணும், நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அந்த பவர் பிளேயை. அப்போ நல்லா அடிச்சுட்டு ஒரு அடித்தளம் உருவாக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் இருமுனை கத்தின்னு சொல்லுவாங்க. பேஸ் ஃபாஸ்ட்டாக போடுறவங்களாம் பேச சொல்லுவாங்க. ஸோ இருமுனை கத்தி அப்படி போட்டு லைட்டாக தட்டினாலே 6ஆக போகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஸ்பின் கொண்டு வருவாங்க. ஓ, புரிஞ்சுது எனக்கு. சரி, பேசுனா என்ன, ஸ்பின் என்ன? அதை பற்றி அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி. கேளுங்க கேட்டே இருங்க. இதுதான் அவங்களுடைய அம்மாவுக்கு கிரிக்கெட்டா.